இந்த இருள் நிறைந்த இந்த உலகத்துல, இந்த மோசமான இந்த உலகத்துல நான் வாழும்படி நான் உன் கூட இருப்பேன்னு நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் மனசார நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, எந்த இடத்துல நிசப்தமாய் ஜெபித்தார்களோ, வேதம் சொல்லுகிறது அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தமோ கேட்கப்படவே இல்லை. உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தமோ கேட்கப்படல. நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஆனா என் ஜெபம் கூட யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எஸ், நிசப்தமாய் என்னுடைய ஜெப குறிப்பை கூட நாம் விடுதலையாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லை. அந்த அளவிற்கு மனசுக்குள்ளேயே வச்சு குமுறி தான் ஜெபிக்கிறேன். என் மனைவிக்கோ, என் கணவனாருக்கோ, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ நான் ஏதோ ஜெபம் பண்றேன்னு தான் தெரியுது. ஆனா என்னுடைய இருதயத்திற்குள்ள ஒரு நிசப்தம், என்னுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. ஆனா வேதம் சொல்லுகிறது அடுத்த அதிகாரத்துல அதே அன்னாள் சொல்றாங்க, நான் நிசப்தமா ஜெபித்தேன், என்னுடைய சத்தமோ வெளியே கேட்கப்படாத அளவிற்கு நான் ஜெபம் பண்ணேன். ஆனா அதே இடத்துல சத்துருக்களுக்கு முன்பாக, மற்ற மனிதர்களுக்கு முன்பாக இப்ப என் வாய் திறந்திருக்கிறது, இப்பொழுது என் வாய் திறந்திருக்கிறது. நான் சத்தமா சாட்சி சொல்லுவேன், நான் சத்தமா ஏசப்பா பற்றி சொல்லுவேன். இன்றைக்கு இந்த ஆராதனையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு வாயை திறந்து ஜெபிக்க கூட விடுதலை இல்லை. குமுறி இருதயத்தில் அந்தரங்கத்தில் வைக்கிற அந்த நிசப்தங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் நீ சாட்சி சொல்லும் போது அது ஊரே கேட்கிற அளவிற்கு, இதோ வனாந்தரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தம் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் ஒரு தீர்க்கதரிசி. ஹalleluya. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி சத்துருக்களுக்கு முன்பாக உன் வாயை திறக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர், சத்துருக்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துகிற ஒரு நல்ல தேவன். Thank you Jesus, thank you Jesus.